ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு விலாக் பார்க்கலாமா? காலையில் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு பால் காய்ச்சிட்ருக்கேன் காஃபி போடுறதுக்கு. அடுத்து பிள்ளைங்களை எழுப்பி போடணும் மதரசா போகிறதுக்கு. இது நான் நேற்று இறால் வாங்கினா அதை ஃப்ரிட்ஜில் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஊற போட்டு வச்சுருக்கேன், ஸ்கூலுக்கு சமைக்கணும்ல, அதனால் அப்படியே ஊறட்டும். ஆக்சுவலி ஊறிடுச்சு, தெரியுதா? தனித்தனியாக வந்துச்சு இறால். இவ்வளோ நேரம் பக்கத்துலேயே நின்றேன், ஆனால் அது கொதிக்கிற மாதிரியே தெரியல. அதோட சரி புல்லை முளைச்சிச்சா இல்லையான்னு லைட்டாக கதவை திறந்து பார்த்துட்டு இருக்குங்க. திரும்பதுக்குள்ளே பொங்கி ஊற்றிடுச்சு. அடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் காஃபி பொடி போட்டுக்கிறேன். நிறைய போட்டால் கசக்கும், கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது நான் தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்குன்னா தேங்காய் பால் புளிக்கிறதுக்காக காலைல சாப்பாட்டுக்கு. காலை சாப்பாடு இன்னும் வெயிட் பண்ணி பாருங்கள். மாவு கலக்கி வச்சுருக்கேன், உப்பு சோடாப்பு போட்டு. நான் தண்ணி குடிச்சிக்கிறேன். இது நார்மல் வாட்டர் தான். நான் ஹாட் வாட்டர்லாம் குடிக்கல, நார்மல் வாட்டர் தான் குடிக்க போகிறேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே ப்ரெஷ்ஷை காணாமா, எங்கே தூக்கி வச்சாலுக்குன்னு தெரியல. அதோட புது ப்ரெஷ் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஒருத்தி கொடுத்தா இன்னொருத்தி கேட்குறான், எனக்கும் புது ப்ரெஷ்ஷு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு கலரில் கொடுத்தாச்சு. உனக்கு என்ன கலரு? ஆளுக்கு ஒரு கலர் எடுத்துக்கோ. உப்பு, மஞ்சப்பொடி, நான் அந்த 3 மட்டும்தான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஊறட்டும். அரிசியை களைஞ்சாச்சு, சோறு போட்டுக்கிறோம். தேங்காய் பால், இது அப்பம், முட்டப்பம். இன்னைக்கு இதான் வீட்டில் சாப்பாடு. முட்டப்பம், பால். அப்பம் எடுத்தாச்சு. உங்களுக்கும் அப்பம் பிடிக்குமா? நெக்ஸ்ட் அடுத்த அப்பம் ஊற்றுவோம். அதுக்கப்புறம் பதனி வந்துச்சு, நல்லாயிருக்கு. பதனி பிடிக்குமா உங்களுக்கும்? எண்ணெய் ஊற்றி பூண்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஆள் இதில் போட்டுக்கலாம். பொரியட்டும். பிள்ளைகளுக்கும் அப்போ சுட்டு வச்சாச்சு. இறாலை பொரிச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே சோறு போட்டு வச்சுருக்கேன். இறாலை இதில் போட்டு சாப்பாடை கிட்டி கொடுத்துட வேண்டியதான். இதுதான் இறால் சோறு. அது அதுக்கப்புறம் நம்ம மசாலோடையே சாப்பிட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கிளப்ப வேண்டியது தான். இந்த கேக்கு தான் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்றேன்.
இதோட vlog முடிஞ்சிச்சு. டிஃபன் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு. ஓகே பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.